இது வெறும் குமிழி தூம்பும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம பூஜை பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், இன்றையிலிருந்து இவங்க டேட்டாப்படி ஒரு 400 வருஷம் சொல்றாங்க. ஆனா இது பாண்டிய காலத்துல இதுக்குன்னு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பாண்டியர்களுடைய வழி வந்த இந்த மடை குடும்பர்கள் வெள்ளம் புயல் வரும்போது இந்த குமிழிக்குள்ள இறங்கி இந்த நீர்நிலைக்குள்ள இறங்கி இதை தூக்கி இதை திறப்பது என்பது ஒரு கடினமான வேலை. அப்படி திறக்கும் போது எண்ணற்ற வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த நின்றுகிட்டு இருக்கமே இந்த இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ ஆன்மாக்கள் நம்ம சுத்தி இருக்கும். அவங்களுடைய அந்த ஆன்மாக்களுக்கு சாந்தி அடையணும். அந்த ஆன்மாக்களை நம்ம அந்த வீரர்களை போற்றும் வகையில தான் இந்த பூஜை செஞ்சோம். இந்த பூஜை அவங்களுக்காக தான் இந்த பூஜையை நம்ம செய்யறோம். அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடையணும். அந்த வீரர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த மண்ணிற்காக தன் உயிரை கொடையாக கொடுத்த இந்த மடை குடும்பர்களுடைய தியாகத்தை ஒவ்வொரு தமிழனும் போற்றி வணங்கணும், பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். தான் இவ்வளவு தூரம் நம்ம இந்த மெனக்கிடுறோம். தொடர்ந்து இதை காட்சிப்படுத்துறதுக்கு காரணம் அதுதான். ஒவ்வொரு மடை குடும்பர்களுடைய பற்றி அந்த வாழ்வியலை பற்றி நீங்க முழுமையா படிச்சீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, யாராவது அந்த குமிழியை நீங்க எப்பயாவது நீங்க அதை பாக்குறீங்க அப்படின்னா, அதை கடந்து போகும்போது உங்களை அறியாமையே அதை வணங்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணும். ஏன்னா அவ்வளவு கடினமான ஒரு இக்கட்டான ஒரு சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வியல் முறை கூட.